கர்த்தருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நம்ம பார்க்க போவது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்து நமக்கு இளைப்பாறுதலை தந்திருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம யாராவது ஒருவர் துன்பப்படும் போது அதை நம்ம கண்டும் காணாது போல் இருக்கக்கூடாது. நம்ம உற்றார் உறவினர்களுக்கே நம்ம எப்பவும் செய்யாதபடி அது மாதிரி நம்ம யாருக்காவது ஒரு உதவி பண்ணினோம் என்றால் அவங்க திருப்பி நமக்கு செய்வாங்க என்று நம்ம கருத்தில் வைத்து நம்ம செய்யக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் அடிப்படை வசதி கூட இல்லாத ஏழை எளியவர்களுக்கு நம்மால் ஏண்ட உதவிகளை நம்ம யாருக்கும் தெரியாதபடி நம்ம செய்யணும். ஏசப்பா சொல்லியிருக்காங்களா, உன் வலதுகை செய்வதும் உன் இடதுகை தெரியக்கூடாது என்று சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அவர் சொன்ன கட்டளையின்படி நம்ம ஏழை எளியவர்களே நம்ம அக்கம் பக்கத்தில் யாராவது ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை, ஒருவேளை ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கலாம், அவங்க உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம், நம்மளால் ஏண்ட ஒரு சிறு உதவியை நம்ம செய்யலாம். ஆனால் திருப்பி அவங்க தருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்தில் தேவன் நம்மை உதவி பண்ணினார். அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கலன்னா இன்றைய தினத்தில் நம்ம இவ்வளவு நன்மையாக நம்ம இருந்திருக்க முடியாது. ஆண்டவர் 2 நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். ஒன்று ஆவிக்குரிய நன்மைகள், இன்னொன்று மாம்சத்துக்குரிய நன்மைகள். ஆவிக்குரிய நன்மைகளும் நமக்கு வேணும், மாம்சத்துக்குரிய நன்மைகளும் வேணும். மாம்சத்துக்குரிய நன்மைகள்ங்கும்போது அந்த எலியேசர் அவருடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் போகும்போது அந்த எஜமானுடைய கட்டளைப்படி அந்த ரெபேக்காளை கண்டு அந்த அவர்கள் வீட்டுக்கு போகும்போது அந்த ரெபேக்காளுடைய தாய் தகப்பன்ட்ட எலியேசர் சொல்கிறார், என் ஆண்டவனாகிய என் எஜமானனை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவருக்கு ஏராளமான ஒட்டகங்கள், கழுதைகள், ஏர் மாடுகள் எல்லா வசதி இருக்குது, ஏராளமான பொண்ணு வெள்ளி எல்லா நகைகளும் எல்லாமே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுகிறார். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். அதே போல் ஈசாக்கு விதை விதைத்தார், அது 100 மடங்கு அவருக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அதே போல் நம்மளும் உலகத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்கள்னால, வேலையினால ஆசீர்வாதம், சாப்பாட்டுக்கு ஒரு குறைவில்லாமல் தேவன் நம்மை நடத்தி வருகிறார், உடுக்க துணிக்கு குறைவில்லாமல் நடத்தி வருகிறார், நம்ம தலைக்கு என்ன குறைவில்லாமல் நடத்தி வருகிறார், நம்மளுடைய பிள்ளைகள் நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதே போல் எந்த நோய் நொடி இல்லாமல் தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தில் தேவன் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்மளோட மேலே இருக்கவங்கள நம்ம ஒருபோதும் பார்க்கக்கூடாது. நம்மளை விட கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கவங்க தான் நம்ம நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்த்து அறவே இல்லாத பிள்ளைகளுக்கு, வறுமையின் கோட்டின் கீழே இருக்கிறவர்களுக்கு நம்மளால் ஏண்ட உதவி நம்ம செய்யணும். இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்தால் அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும்போது தேவன் அதை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய அந்த மாம்சத்துக்குரிய நன்மைகளை ஏராளமாய் நமக்கு தருவார். அதே போல் ஆவிக்குரிய நன்மைகள் என்று சொல்லும்போது ஆராதனை மெயின். ஆவிக்குரிய நன்மைக்கு 3 வேணும். ஒன்று ஆராதனை, இன்னொன்று ஜெபம், இன்னொன்று தியானம். இந்த 3 நமக்கு நிச்சயமாய் தேவை. தாவீது ராஜாவை பாருங்கள், எப்படி தேவனை நோக்கி கூப்பிட்டு ஆராதனை செய்கிறார். அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஆலயத்துக்கு இப்போ எனக்கெல்லாம் பாருங்கள், இந்த வேலை நிமித்தம் ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்காது. அதனால் என்னால் போக முடியாது. மாதத்துக்கு ஒரு முறை தான் நான் ஆராதனைக்கு போக முடியும். இருந்தாலும் இன்னுமே கூடிய ஆண்டவர் என்னை உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இவ்வளோ காலையில் போகட்டும், சாயங்காலம் மாதிரி நீ போ அப்படின்ட்டு. என்னுடைய பலவீனங்கள் நிமித்தம் போகட்டாலும் இன்னும் உள்ள காலங்களில் போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அதனால் நம்ம என்ன செய்யணும், கூடுமானம் மட்டும் தேவாலயங்களில் நம்முடைய ஆராதனைகளை நம்ம அவங்கவுங்க இருக்க இடங்களில் இந்த சொந்த ஆராதனைகளை நம்ம பங்கு பெறணும். ஆராதனை விரும்புகிற தேவன் அவர். நம்முடைய ஆராதனை நம்ம அந்த தேவாலயத்துக்கு போகும்போது அந்த நம்ம ஆராதனை பண்ணும்போது தேவன் அந்த சத்தத்தை கேட்கிறார். நம்ம ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவர் நிச்சயமாக கேட்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ நமக்கு ஆராதனை இருக்குது, நம்ம போகிற ஆலயம் இருக்குது. ஆனால் ஆலயம் இல்லாதபடி, ஆலயமேன்னா என்னன்னே தெரியாதவங்க, எங்கே போகணுன்னு தெரியாதவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு நம்ம சொல்லணும். நம்ம மட்டும் பெற்ற இன்பத்தை மற்றவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். அதே போல் ஜெபம் ஜெபம் தானியேல் 3 முறை அவர் 3 வேளை ஜெபம் பண்ணினார். அதே போல்
நம்மளும் என்ன செய்யணும், அந்த ஜெபத்தில் வந்து நம்ம உறுதியாக இருக்கணும். ஜெபம் இல்லைன்னா அது கூரை இல்லாத வீடு. சிலவங்களுக்கு வந்து ரொம்ப ஜெபம் ஆவி அளவில்லாமல் ஆண்டவர் ஊற்றியிருப்பார். விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றியிருப்பார். அந்நிய பாஷை ஆவின்னு ஊற்றியிருப்பார். அதே மாதிரி சுகமாக்கும் வரங்களாம் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்ம பெற்ற ஜெபத்தை மற்றவங்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதே போல் மற்றவங்களும் அதே போல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நம்ம ஊக்கப்படுத்தணும். நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. அந்த பேதுரு, யாக்கோபு, யோவானை பாருங்கள், ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக என்ன சொன்னார், எனக்காக 1 மணி நேரம் உங்களால் காத்திருக்க முடியாதா என்று சொன்னார். அவங்களாம் தூங்கிட்டாங்க. அதே போல் நம்மளும் எத்தனையோ நாட்களில் அசதியாக தூங்கியிருப்போம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். அதே போல் தியானம், நம்ம வந்து என்ன செய்யணும், அனுதினமும் வேதத்தை நம்ம என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும்போது பாருங்கள், ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ணினார். அதே போல் தாவீது ராஜா பாருங்கள், அந்தி சந்தி மத்தியான வேளையில் அவர் தியானம் பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அவனுடைய சமூகத்தில் நம்ம தியானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் அவருடைய வேதத்தை நம்ம புசிக்கணும். அது ஆகாரமாய் நம்ம புசிக்கும்போது நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒருவேளை படிக்க தெரியாதவங்க இருப்பாங்க, வேதத்தை பற்றி தெரியாதவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்மளால் இந்த தெரிந்த வசனத்தை அவங்களுக்கு சொல்லணும். அப்படி சொல்லும்போது தேவன் நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஏசப்பா சொல்லியிருக்காங்களா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை பாருங்கள். இயேசுப்பா வந்து 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்தார், அந்த 12 சீசர்களும் நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த இலவசமாய் பெற்ற தேவனுடைய கிருபைகளை நம்ம என்ன செய்யணும், இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம பெற்ற இன்பத்தை நம்ம வந்து நம்மளுக்கு ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யும்போது அதை மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ வந்து உலக பிரகாரமாக பாருங்கள், ஏதாவது இலவசமாக சில இடங்கள்ல ஏதாவது கொடுப்பாங்க. அப்போ சில பேர் என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, அவங்க வாங்கிட்டு சத்தம் இல்லாமல் இருந்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவங்க வந்து மற்றவங்களுக்கும் சொல்லணும். நம்ம பெற்ற இலவசத்தை மற்றவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கணும். அதேமாதிரி இலவசமாக சிலவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா நம்மளே பாருங்கள், யாராவது நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம மட்டும் கிஃப்ட் வாங்குறவராக இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும் கொடுக்குறவர்களாக நம்ம காணப்படணும். அப்போ அதே தேவன் விரும்புகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். அதே போல் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் பெற்ற சத்தியத்தை மற்றவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், சொல்லுவர்களாய் காணப்போம். அப்பொழுது அவர்கள் நாம் பெற்ற விடுதலை அவர்களும் பெறுவார்கள். அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஜீவ அப்பத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு மன்னாவே கொடுத்தார். அதே போல் புதிய ஏற்பாட்டில் தேவன் அவருடைய சரீரத்தையே நமக்கு அப்பமாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய அப்பத்தையும் நம்ம புசித்து நம்ம என்ன செய்யணும், ஆரோக்கியமாய் காணப்படுகிறோம். அதே போல் மற்றவர்களும் புசிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, ஜீவ அப்பம் நானே என்று சொல்லியிருக்கார்ல, அந்த அப்பத்தை மற்றவர்களுக்கும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம மட்டும் புசித்தால் போதாது, மற்றவர்களுக்கும் அதனுடைய அருமையை நம்ம சொல்லணும். அதே போல் என்ன செய்யணும்னா, ஜீவ தண்ணீர், ஆண்டவர் வந்து ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுத்துருக்கிறாரு. அந்த சமாரியா ஸ்திரீ பாருங்கள், அந்த தண்ணி எடுக்கிறதுக்காண்டி அவள் என்ன செய்தா, அந்த கிணற்றுக்கு போயிறாள், அந்த யாக்கோபுடைய கிணற்றுக்கு போயிறாள். அப்பொழுது ஏசப்பா அந்த கிணற்றறிய உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, தாகத்துக்கு தண்ணி தா என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவள் என்ன சொல்கிறா, நான் ஒரு சமாரிய ஸ்திரீ, நீர் ஒரு யூதன், யூதன் வந்து சமாரியருக்கும் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க, அதனால் நீர் எப்படி என்னிடம் கேட்கலாம் என்று சொல்கிறார். அப்பொழுது ஏசப்பா சொல்கிறாங்க, நான் இன்னார் என்று நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், நான் இன்னார் என்று தெரிந்தால் நீ இதை எனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டா என்று சொல்கிறார். அப்பொழுது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த நீர் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி இப்படி நான் வர வேண்டாம். ஏன்னா அவள் யாரும் இல்லாத நேரம்தான் அவள் வந்து தண்ணீர் எடுக்க வருவாள்.
அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நான் அந்த தண்ணீர் தாரேன், நீ வந்து உன் புருஷனை கூட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் என்ன சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லை என்று சொல்கிறாள். அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இன்று இப்போ அவன் கூட இருக்கணும், உனக்கு புருஷன் இல்லை, நீ உள்ளதை உள்ளபடி சொல்கிறாய் என்று சொன்னார். அப்பொழுது அவளுக்கு ஆச்சரியமாக போயிட்டு, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே இவர் சொல்லுகிறாரே என்று சொல்லி என்ன செய்தா, அவள் வந்து எல்லாவற்றையும் அந்த குடத்தையே போட்டுட்டு ஊருக்கு போய் சொல்லுதா. சொல்லி மற்றவர்களை அழைத்து கொண்டு வருகிறாள். பார்த்தீங்களா, அவள் அந்த ஜீவ தண்ணீரை அவள் மட்டும் பெறலை, மற்றவர்களையும் கூட்டிகிட்டு வரா. அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறார்ல, இந்த யூதாவிலும் எருசலேமிலும் மட்டுமல்ல, உலகம் எங்கும் ஆண்டவரை தொழுதுகொள்ளும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் நம்ம என்ன செய்யணும், ஆண்டுடைய நாமத்தை உலகம் எங்கும் நம்ம வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம சொல்லணும். அந்த ஜீவ தண்ணீரை நம்ம பெற்றது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் நம்ம சொல்லணும். சரியா? அதே போல் பாருங்கள், கொடுக்குறதுல நம்ம வந்து ஏசப்பாட்டை வந்து நம்ம அளவில்லாமல் பெற்றிருக்கோம். அந்த இயேசுப்பா வந்து அந்த தேவாலயத்தில் காணிக்க பெற்று அதிகம் உட்காந்துருக்காங்க. அப்போ எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்களாம் காணிக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஏழை விதவே 2 காசு தொட்டு போடுதான். தேவன் அதை பார்த்து கொண்டு அவர் என்ன சொல்கிறார், எல்லாரும் அவங்க உள்ளதுலேருந்து போட்டாங்க, இவ்வளோ தனக்கு ஜீவனத்துக்கென்று வச்சிருந்ததே கொடுத்துட்டாரு என்று சொல்கிறார்கள். பார்த்தீங்களா, ஏசப்பா அவளுடைய உள்ளத்தை எவ்வளோ அறிந்திருக்கிறார் பார்த்தீங்களா. அதனால் நாளைக்கு நம்ம என்ன இருக்குது என்னன்னு நினைக்கக்கூடாது. நம்மளால் ஏண்டதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், இருக்கவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். தேவன் நம்ம உள்ளத்தில் பேசினா நம்ம அதன்படி நம்ம செய்யணும். தேவன் நிச்சயமாக இப்போ எனக்கெல்லாம் பாருங்கள், யாருக்காவது காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தேவன் உள்ளத்தில் எனக்கு ஒரு மனசடிச்சு பேசும். அதன்படி நான் கொடுக்கிறவளாக காணப்படுகிறேன். கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கேன், இருந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எதனால் நம்ம கொடுக்கல என்ன என்று அவர் அறிவார். அதனால் அவர் கட்டாயப்படுத்தலை. நம்ம திராணிக்கு தக்க நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை மற்றவர்கள் கொடுக்கணும். அப்போ அமைக்க குளிக்க அவர் சரிந்து விழும்படி அதை நமக்கு திரும்ப நமக்கு தருகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் கொடுக்குறது வந்து கம்மியாக கொடுக்க மாட்டார். என்ன சொல்லுவாங்களா, கொடுக்குற கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா. அல்லேலியா, எஸ்பே நமக்கு நன்றியப்பா, நன்றி 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 தகப்பனே. அவர் அளவில்லாமல் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுகிறமாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? நம்புறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா அல்லேலியா அல்லேலியா, இயேசுவே மகிமை. அதே போல் பாருங்கள், அந்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். சாரி, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோஜனமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உண்மை அந்நியராக கண்டு உண்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். தானே? அப்போ ராஜா பிரயோத்திரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரர்கள் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதனால் பசியாக இருந்தால் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கல, தாகமாக இருந்தால் நீங்கள் தாகத்தை தீர்க்கல. இப்போ நம்ம வந்து கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன சொல்வார், நான் பசியாக இருந்தேன், நீங்கள் தாகத்தை தீர்க்க எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, தாகமாக இருந்தேன், எனக்கு நீங்கள் தாகத்தை தீர்க்கவில்லை, நான் வியாதியாக இருந்தேன், என்னை சந்திக்க வரல அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு சிறிய ஏழைக்கு நம்ம செய்தோம்னா அது கர்த்தருக்கு செய்தோம்னால. அதனால் நம்ம பெற்ற இன்பத்தை மற்றவங்களுக்கும் நம்ம செய்யணும். சரியா? இயேசுவனர் இந்த நேரத்தில் நமக்கு அளவில்லாத நமக்கு
வார்த்தைகளை தேவன் கொடுத்துருக்காரு. நான் வந்து அறிவில்லாதவர் தான், இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினால் அனுதினமும் ஆண்டவர் கிருபையினால் உங்களிடத்துல நான் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக்கிறேன். நீங்கள் அதை கேளுங்க. ஏதாவது தப்பு தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லலாம். தப்பாக இருந்தால் எத்தனையோ பேர் நல்ல ஊழியக்காரங்கள்லாம் ஒரு வேளை இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் பார்க்கறது மட்டும் பார்த்தாது, மற்றவங்களையும் இதை பார்க்க சொல்லுங்கள். தேவன் தான் உங்களே ஆசீர்வாராக. ஆண்டு சொல்லியிருக்கார்ல, உங்களுடைய பாரத்தை எங்கள் மேலே வைத்து விடுங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் சொல்லியிருக்கார், உங்களுடைய சுமையை வந்து என் மேலே இறக்கிருங்க, என்னுடைய சுமை லகுவாயும் மெதுவாயும் இருக்குது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய சுமைகளை எப்படி ஆண்டவரிடத்துல நம்முடைய பாரத்தை, கஷ்டத்தை, கண்ணீரெல்லாம் நம்ம சொல்கிறோமோ, அதே போல் இந்த உலக பிரகாரமான ஒருவேளை வயதானவங்க இருப்பாங்க, ஒருவேளை அவங்களால இந்த சுமைகளை தூக்க முடியாது உலக பிரகாரம் மாம்சீக விதத்தில். அப்போ அவங்களுக்கு அந்த பாரத்தை நம்ம தூக்கலாம். ஒருவேளை நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் பெற்றோருக்கு உங்களால் ஏண்ட உதவிகளை நீங்கள் என்ன செய்யலாம், சின்ன சின்ன வேலைகளை நீங்கள் செய்யலாம். அதே போல் ஸ்கூலில் சின்ன மற்ற ஏழை பிள்ளைங்க இருந்துச்சுன்னா பென்சில் இல்லைன்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அதே போல் நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஆவிக்கிற விதத்துலேயும் யாராவது ஜெபிக்க முடியல, வியாதியில் இருந்தாங்களோ அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், பிசாசை துரத்தவும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். அதனால் பயப்பட வேண்டாம். நம்மளாம் ஜெபிக்கலாமா என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வியாதிகளை சுஸ்தமாக்கவும், பிணியாளிகளுடைய பிணிகளை தீர்க்கவும், குஷ்டரோகிகளை சுஸ்தம் பண்ணவும், மருத்துவரை எழுப்பவும், அதே போல் நம்ம வந்து பிசாசுகளை துரத்துவதற்கு நமக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறார். அந்த சீசர்களுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை, நமக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம நம்பிக்கையோடு விசுவாசத்தை நம்ம என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கும் அந்த பிசாசின் பிடியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நம்ம ஜெபித்து அவர்களுடைய பிசாசுகளை விரட்டலாம். அவர்கள் கஷ்டத்திலிருந்து அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். கூடுமான மட்டும் யாராவது உங்கள் சபையில் வியாதி உள்ளவங்களாக இருந்தாலும், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது அக்கம்பக்கத்தில் வியாதியாக இருந்தாங்களோ அவர்களுக்காக போய் ஜெபிக்கலாம். உங்களால் ஏண்ட உதவியும் செய்யலாம். இந்த ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள், அந்த பாட்டு அருமையான பாட்டு பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீரே, சுவண்டையிலை பார, தாகமுள்ளவரே வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியாலை கண்டார், தண்ணீர் கேட்டார் அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழ செய்தார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீரே, சுவண்டையிலை பார. ஜெபிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, அப்பா அந்த அருமையான வேலைக்காக நன்றியப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த உலக பிரகாரமான உலகத்துக்கு ஆசீர்வாதம் எங்களை தந்திருக்கிறப்பனே. அதே போல் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்ததே உங்களுக்கு பெரிய தவப்பனே. இலவசமாய் பெற்றீர், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லியிருக்க தவப்பனே. பிள்ளைகள் அளவில்லாமல் பெற்று அளவில்லாமல் கொடுக்க திருப்பி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடுங்க தவப்பனே. பிள்ளைகளுடைய பாரத்தை ஆண்டவரை மாற்றுங்க தவப்பனே. ஆண்டவரை முடியாத காரியங்களை முடிக்க பண்ணுங்க தவப்பனே. நீ செய்ய வல்லவரப்பா. நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாதப்பா. இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியே இருக்கட்டும் தவப்பனே. ஆண்டவரே, எப்பொழுதும் நல்ல காரியங்களை வீட்டில் நடக்கட்டும் தவப்பனே. பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூற கிருபை செய்யுங்கப்பா. இயேசுராஜா, ஆண்டவரே, நீர் வந்து இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லிக்க தவப்பனே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.